பசங்களா, வெல்கம் டு நம்மளோட பரிகாரம் செஷன் நம்பர் 3. ஓகே, நம்ம செவ்வாய் தோஷம் செஷனில் 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம இதோட சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வாரம் நம்ம சால்வ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை வந்து இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இல்லையா. ஸோ அதோடைய 10 பரிகாரங்களாக நான் வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு 10 ப்ராப்ளம்ஸ், ஓகே, 10 PYQs அண்ட் சாம்பிள் கொஸ்டின்ஸ் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வித் திஸ் உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு போர்ஷனாக இருந்தது வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகி யூ வில் பி மச் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ மேம் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ ஆல் சால்வ் தட் ப்ராப்ளம் ஆஸ் வெல் பசங்களா. அண்ட் ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ, நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பசங்களா. ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆக்சுவலாக இட் இஸ் only 10,000 rupees ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அண்ட் எஸ்பெஷலாக இப்போ வந்து 15% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இஃப் யூ யூஸ் த கோட் டாக் 2026. ஓகே, ஸோ இந்த ஒரு கூப்பான் கோடை யூஸ் பண்ணி இந்த கோர்ஸை வெறும் 8499க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் டேபும் மெட்டீரியலும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் 25,648 உங்களுக்கு அதுவும் கிடச்சிரும் பசங்களா. அண்ட் நிறைய பசங்க சொல்கிறீங்க இல்லையா மேம், சிஸ்டமில் வந்து எங்கள்கிட்ட இல்லை, ஃபோனில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்காகவே வந்து அது ஈஸியாகிறதுக்கு டேபும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறோம் பசங்களா, விச் யூ கேன் அவேல். அண்ட் இதே ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து 29,500 மெட்டீரியல்ஸும் சேர்த்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. இது வரைக்கும் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, நான் ஒரு ரிப்பீட்டர் அல்லது செல்ஃப் ஸ்டடியில் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கூட நீங்கள் இனிமேல்ட்டு இந்த ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்க போகுது. எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் உடனடியாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குவரிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, now coming to the first question that is asked regarding DNA fingerprinting. DNA polymorphism அப்படிங்கிறது எதோட ஃபண்டமெண்டல் மேப்பிங், எதோட ஃபண்டமெண்டலான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன, எங்கெங்கே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளேயே இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே எங்கே டிஃபரன்சஸ் வருதோ அந்த வித்தியாசங்களை தான் நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஜெனட்டிக் மேப்பிங் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு இந்த டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் இந்த வித்தியாசங்களை பேஸ் பண்ணி தான் வந்து மேப்பிங்கும் பண்ணுறோம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் பண்ணுறோம். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். இது வந்து நீட் 2022ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, தென் நீட் 21ல கேட்ட ஒரு கொஸ்டின், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் டிஃபரன்சஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் விச் வி கால் as வாட். இப்போ தான் சொல்லி முடித்தேன். இந்த ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜன் வேர் இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ பாலிமார்ஃபிக் டிஎன்ஏ அப்படின்னு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. பட் ஆக்சுவலி இஃப் யூ சி பசங்களா, ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ, when we studied DNA fingerprinting I told you VNTR இல்லையா. ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பசங்களா இதோட ஃபண்டமெண்டல் பேசிஸ். ஸோ ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் இது வந்து நீட் 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின், which is the basis of genetic mapping of human genome as well as DNA fingerprinting. ஸோ இங்கே வந்து அகெயின் இட் இஸ் த டிஃபரன்சஸ். பட் இந்த டிஃபரன்சஸ் எங்கே நடக்கக்கூடிய டிஃபரன்சஸ், டிஎன்ஏல பார்க்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து 3 டிஃப்ரெண்ட் வருஷத்தில் கேட்டிருந்த கேள்வியாக இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் தே ஆர் லுக்கிங் அட் த சேம் கான்செப்ட், சேம் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ 26 பேப்பர்லையும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி டு கம். ஸோ கான்செப்டுவலி இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் 2016ல் வந்த ஒரு கேள்வி, எது வந்து நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு தேவை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் முக்கியம். பிகாஸ் நம்ம கட் பண்ணி அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி அப்புறமா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்து ஒரு என்ன சொல்கிறது நைலான் டெம்ப்ளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை வந்து விஎன்டிஆர் ப்ரோப்ஸோட ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம். ஸோ டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எதுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ண சாம்பிளை முதல்ல ஆம்ப்ளிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா.
So amplification is also necessary. In the zinc finger analysis is not necessary. So option 1 is the right answer. Okay. Then 2015 la கேட்டிருக்காங்க satellite DNA வந்து important. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த சேட்டலைட் டிஎன்ஏ அதாவது நம்ம பல்க் ஜீனோமை தாண்டி இருக்கிற இந்த ஒரு சேட்டலைட் டிஎன்ஏல தான் அதிகபட்சமான பாலிமார்ஃபிசம் அதாவது வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் சரி அண்ட் அம்மா கிட்டேருந்து பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில்ட்ரனுக்கும் சரி பீட்ஸ் போத் பேரண்ட்ஸோட காம்போனன்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கும் சரி இந்த ஒரு சேட்டலைட் டிஎன்ஏலேருந்து தான் வருது. அண்ட் இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்குமே இருக்குது. ஆனால் என்ன இதில் ஹைலைட்டு, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில்ட்ரனுக்கு வரதுனால மெட்டர்னிட்டி அண்ட் பெட்டர்னிட்டி டெஸ்டிங்க்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுறது வந்து இந்த சேட்டலைட் டிஎன்ஏல தான் அடங்கியிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். ஆல்ரைட், தென் என்சிஆர்டிலேருந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின் பசங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சதர்ன் பிளாட் டெக்னிக். நான் சதர்ன் பிளாட்னு என்ன மேம் சதர்ன் பிளாட்டு கேட்கவே இல்லையே இந்த பேரை அப்படின்னு சொல்லி பதறக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட இந்த ஒரு டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் த டிஎன்ஏ அண்ட் அதை பிளாட் பண்ணி எடுத்து நம்ம ஆட்டோகிரேடியோகிராஃபி வழியாக பார்க்குறது தான் வந்து நம்ம சதர்ன் பிளாட்டிங்னு சொல்லுவோம், விச் இஸ் ஆல்சோ நத்திங் பட் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம எந்த ஒரு சீன்லேருந்து கலெக்ட் பண்ணுறோமோ இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவல்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து டிஷ்யூஸை எடுத்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, தென் சம் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கொடுத்துருக்கோம். அதை கரெக்ட் சீக்வென்ஸில் நம்ம அடுக்கணும். வெரி சிம்பிள் பசங்களா. ஃபஸ்ட்டு வந்து வி ஹவ் டு கலெக்ட் த சாம்பிள்ஸ். அது இங்கே இல்லை. ஓகே, கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை டைஜஷன் பை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட் பண்ணணும் குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ராக்மெண்ட்டை பிரிக்கணும் த்ரூ எலக்ட்ரோஃபாரசிஸ். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு நைட்ரோசெல்லோஸ் மெம்ப்ரேனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸை. தட் வில் பி நம்பர் 3. அதுக்கப்புறமா அதை ஹைப்ரிடைஸ் பண்ணணும், கடைசியாக ரேடியோகிராஃபியில் பார்க்கணும். ஸோ அப்படின்னா வந்து CAEBD ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் கொஸ்டின். தென் பர்சன்டேஜ் ஆஃப் பேஸ் சீக்வன்சஸ் தட் ஆர் டிஸ்சிமிலர். ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் எத்தனை சீக்வன்ஸ் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அதே சென்டென்ஸை அப்படியே வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ வெரி வெரி ஈஸி டு ஆன்சர். நான் ஹவு மெனி பேஸ் சீக்வன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஜீனோம் ஆஃப் 2 ஹியூமன் பீயிங்ஸ்? ஸோ 0.1% ஆஃப் ஆர் என்டையர் ஜீனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தட் வில் பி சம்வேர் க்ளோஸ் டு 3 மில்லியன். ஓகே, ஸோ 3 மில்லியன் தான். 3 மில்லியன் பேஸஸ் வந்து நமக்கு உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஹியூமன் பீயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். கிளியர்? தென் சேட்டலைட் டிஎன்ஏல என்ன தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் தெரியும். பல்க் ஆஃப் த டிஎன்ஏ உங்களுக்கும் எனக்கும் சேமாக இருந்தால் கூட இந்த சேட்டலைட் டிஎன்ஏல அந்த வித்தியாசங்கள் வரும். ஸோ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் கேன் பி சீன். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஓவரால் இந்த ஒரு 10 கேள்விகளில் பார்த்தீங்கன்னா பசங்களா பாலிமார்ஃபிசம், சேட்டலைட் டிஎன்ஏ, process of DNA fingerprinting repeatedly கேட்டிருக்காங்க. So that is what you can expect in நம்ம 2026 paper as well. Okay, so I hope this entire concept is clear to you and இனிமே DNA fingerprinting பார்த்து எந்த ஒரு பயமும் இருக்காதுன்னு நம்புகிறேன். மேம் இந்த மாதிரி இந்த ஒரு கான்செப்டையும் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் and I will take it up பசங்களா. ஸோ உங்கள் எல்லாருடைய ரெஸ்பான்சஸையும் நான் பார்க்குறேன். ஓகே, அண்ட் சில பசங்க ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக இருக்கீங்க and all the very best to all of you பசங்களா. ஸோ இதே ட்ரெண்டில் போனோம் அப்படின்னா வாரம் நம்ம கிளியர் பண்ணுற கான்செப்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் இவ்வளோ நாள் விட்ட டைமையும் வந்து அக்சலரேட் பண்ணி கேட்ச் அப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஆன்லைனில் இந்த கோர்ஸ் வந்து இஸ் ஒன்லி 10K, பட் நீங்கள் இந்த 15% டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி 8499க்கு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் டேப் அண்ட் மெட்டீரியல் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 24
648க்கு இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் பசங்களா. சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால சீக்கிரமே உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. அண்ட் இஃப் யூ சி அந்த டேபுங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பசங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா மேம், ஃபோனில் படிக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்காகவே இதை இன்னும் ஈஸி ஆக்கிறதுக்கு நாங்கள் டேப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வெப்சைட்லேருந்தும் நீங்கள் தெரிஞ்சு ப்ரொக்யூர் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆஃப்லைனில் இதே ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 29,500க்கு மட்டுமே மெட்டீரியல்ஸோடு சேர்த்து அவைலபிளாக இருக்குது பசங்களா. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து நம்ம இனிஷியல் பேட்சஸில் ஜாயின் பண்ண முடியாத காரணத்தினால ஐயோ மேம் எனக்கு இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுனால தான் இந்த ஒரு பேட்சை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிமிட்டட் சீட்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமே உங்களோட என்ரோல்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம நீட் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Xylem தமிழ் நீட்டை வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியாலையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் அஸ் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸாம் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டியூஸ்டே இதே மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு I'll be coming. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். பை.